நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் தொடுத்து தண்டிக்க முனையும் திமுக அரசின் பழிவாங்கும் போக்கு அப்பட்டமான சனநாயக படுகொலையாகும். ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக அரசிற்கு எதிரான கருத்துக்களை பகிரும் எதிர்க்கட்சியினரை பொய் வழக்குகள் மூலம் ஒடுக்க நினைக்கும் திமுக அரசின் எதேச்சதிகார போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்திய ஒன்றியத்தில் மதவாத பாஜக அரசால் அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சியினர், பத்திரிகையாளர்கள், மனித உரிமை போராளிகள் ஆகியோர் மீது எத்தகைய கொடூரமான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏவப்படுகின்றனவோ அதற்கு சற்றும் சளைக்காமல் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசால் காவல்துறை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தியும் அடக்குமுறை கொடுமைகளை அரங்கேற்றப்படுகின்றன. திமுக ஆட்சி நிலவும் அதிகார அத்துமீறல்களையும் சட்டம் ஒழுங்கு சீரழிவினையும் ஊடகம் வாயிலாக தொடர்ந்து மக்களுக்கு எடுத்துரைத்த புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை விடுத்து தாக்குதலுக்கு உள்ளான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பொய் வழக்கு புனைந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது திமுக அரசு. அக்கொடுமையின் நீட்சியாக தற்போது திமுக அரசு குண்டர் சட்டத்தினையும் தொடுத்துள்ளது. இது கொடுங்கோன்மையின் உச்சமாகும். பேச்சுரிமை, கருத்துரிமை என்று மேடைக்கு மேடை சனநாயக மாண்புகள் பற்றி பாடம் எடுக்கும் திராவிட திருவாளர்கள் தங்கள் ஆட்சியில் நடக்கும் குற்றம் குறைகளை, நிர்வாக தவறுகள், ஊழல் முறைகேடுகள் குறித்தான விமர்சனங்களை கூட ஏற்க மனமில்லாமல் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீது பொய் வழக்கு புனைந்து அடக்கி ஒடுக்க முயல்வது திமுகவின் இரட்டை வேடத்தையே காட்டுகிறது. பொய் புகாரை வழக்காக பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்து ஊடகவியலாளர்களையும் எதிர்க்கட்சியினரும் மிரட்டுவது என்பது தமது அரசுக்கும் அதன் செல்வாக்குமிக்க அதிகார மையங்களுக்கும் எதிராக எவரும் எதிர்கருத்தோ விமர்சனமோ செய்துவிடக்கூடாது என்ற திமுகவின் நடவடிக்கைகள் எதேச்சதிகார மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. திமுக அரசு எது செய்தாலும் சரி என்று ஆதரவு தாளம் போடும் ஒரு சில ஊடகங்களையும் ஒத்து ஊதும் கூட்டணி கட்சிகளையும் போலவே அனைத்து எதிர்க்கட்சிகளும் இருக்க வேண்டும் என்ற திமுக அரசின் எதேச்சதிகார மனப்பான்மையால் தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் முற்று முழுதாக காவு கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் நிலையானது எனும் மமதையில் திமுக அரசின் இத்தகைய ஆட்சி அதிகார அடக்குமுறைகளுக்கும் ஆவணப்போக்கிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆகவே திமுக அரசு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் தொடுக்கும் முடிவை கைவிட்டு அவர் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமானின் இந்த அறிக்கைக்கு திமுக அரசு எந்த பதிலை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.